நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே பல்வேறு நெருக்கடி மற்றும் சர்ச்சைகளை சந்தித்து வரும் நிலையில் அடுத்த அதிர்ச்சி செய்திதான் இது. சீமான் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச திட்டம் தீட்டிய 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் போட்ட திட்டம் என்ன பார்க்கலாம். கடந்த 2 மாதங்களுக்கு கடலூரில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பெரியார் குறித்து பேசிய பல்வேறு விஷயங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக, திக, தபேதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் சீமானுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதில் குறிப்பாக சீமானுக்கு எதிராக தபேதிகவினர் போராட்டத்தில் குதித்தனர். அப்போது நதகவினருக்கும் தபேதிகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கிருந்த போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அப்போது இருந்தே நதகவினருக்கும் தபேதிகவினருக்கும் இடையே தொடர்ந்து சமூக வலைதளம் வாயிலாகவும் நேரடியாகவும் மோதல் போக்கு நிலவி வந்தது. இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் உளவுத்துறை மூலம் போலீசாருக்கு சென்ற நிலையில் அவர்கள் போலீசாரை அலர்ட் செய்துள்ளனர். இதனையடுத்து தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சீமான் வீடு மீது வெடிகுண்டு வீச திட்டம் போட்டதாக கூறி தபேதிகவை சேர்ந்த 10 பேரை ராயப்பேட்டையில் வைத்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அவர்களிடமிருந்து பெட்ரோல் குண்டுகளை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. சீமான் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்த தபேதிகவினரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.